கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 62:8 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். உங்கள் இருதயத்தில் என்ன பாரம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், என்ன பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்களால் உங்கள் இருதயத்தை ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நம்பி ஊற்ற முடியும். அமேன். அதான் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நீங்கள் எந்த மனுஷனையாவது நம்பி உங்கள் இருதயத்தை திறந்து காமிச்சிட்டிங்க, உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அது பின்னாடி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக நிற்கும். ஏன்னா மனிதர்கள் அவ்வளவுதான். எந்த மனுஷங்களையும் நம்பி என்ன செய்ய முடியாதுன்னா, நம்ம இருதயத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் ஊற்ற முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் ஒருவரை நம்பி உங்கள் இருதயம் எல்லாவற்றையும் அவரிடம் ஊற்றலாம். அவர் தான் நீங்கள் நம்பத்தக்க தகப்பன். அவர் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். நீங்கள் அவரை நம்பி உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை ஓப்பனாக, என்னால் என் இருதயத்தை யார்கிட்டையுமே ஓப்பன் பண்ணி சொல்ல முடியலை, என்னுடைய நிலைமையை யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருந்தால் கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் இருதயத்தை முழுவதுமாக நீங்கள் அவர்கிட்ட அவரை நம்பி ஊற்ற முடியும். அவர் தான் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர். அவர் வெளியே லீக் அவுட் பண்ண மாட்டார். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயம் ஊற்றப்படுமானால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர் பெற்றுக்கொண்டு உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேரின்பத்தினாலும் அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தை நிரப்புவார். உங்கள் இருதயத்தை சமாதானப்படுத்துவார். சமாதானப்படுத்தி உங்கள் பிரச்சனையை யார்கிட்டையும் வெளியே கொண்டு போக மாட்டார், வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் அவர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார். செயல்பட்டு எந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றுனீங்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாக வழிகள் திறக்கிறத பார்ப்பீங்க, வாசல்கள் திறக்கிறத பார்ப்பீங்க, அற்புதங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. அதிசயமாய் அந்த காரியத்தில் தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறத பார்ப்பீங்க. அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை மனுஷங்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம். மனுஷங்கள்கிட்ட நீங்கள் இருதயத்தை ஊற்ற பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையாது. அப்படி இல்லை அப்படின்னா அதை அவங்க நம்ம கண்டு கொள்ளாமல் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அதை கண்டுக்கிறாமல் அந்த பிரச்சனையை போயிடுவாங்க. அவ்வளோதான் மனிதர்கள். அவங்களால நம்ம பிரச்சனையை சுமக்க முடியாது, அவங்களால நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதுக்காக மனுஷங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இருதயத்தை ஊற்றுகிறது கர்த்தர்கிட்ட மாத்திரம்தான் ஊற்றணும். அண்ணால் பார்த்தீங்களா, தன்னுடைய இருதய வேதனையை கணவனுக்கு கூட தெரியப்படுத்த முடியலை அந்த நிலைமையில். அப்போ போய் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுனாங்க. ஊற்றுனதுடைய விளைவு அந்த காரியத்தில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை அண்ணாளுக்கு செய்து அண்ணாலை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தினார். அதனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவரை நம்பி உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல முடியும். அவர்தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், மனிதர்கள் அல்ல. அவர் தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவரை நம்பி உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. உங்கள் இருதயத்தை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லை, ஊற்றின காரியங்களில் அவருடைய வழிவாசல்கள் திறக்கிறதையும் அற்புதம் நடக்கிறதையும் நீங்கள் காண்பீர்கள். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய சமூகத்தில் உங்களை நம்பி எங்கள் இருதயத்தை முழுவதுமாக ஊற்றி எங்கள் பாரங்களை இறக்கி வைத்து உம்முடைய சமாதானத்தினால் நாங்கள் நிறைக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மனிதர்களை நம்பி ஆண்டவரே இசப்பா எங்கள் இருதயத்தை ஊற்றாமல் உம்மை நம்பி எங்கள் இருதயம் முழுவதையும் உம்மிடத்தில் ஊற்ற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அமேன்.